ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, பெண்களுக்கான ஒரு வீடியோ தாங்க. பெண்களுக்கு மோட்டிவேஷ்னல் கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதாவது நான் கண்டென்ட் வந்துட்டு சும்மா எழுதி அப்படியே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வீடியோ பண்ணுறது அப்படின்றது கிடையாது. நான் ஒரு விஷயத்தை பார்ப்பேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், அவ்வளவுதான். இதில் வந்துட்டு அப்படியே ஸ்கிரிப்ட் எல்லாம் ரைட் பண்ணி நம்ம அதை ஒன்று ஒன்றா எழுதி ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து எழுதுறது அப்படின்றது கிடையாது. அதனால தான் ஒரு சில இடங்கள்ல அப்புறமேட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ அப்படி நான் வந்துட்டு கண்டென்ட்டை வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள சரி வேறு ஒரு கண்டென்ட்டுக்காக உள்ளே போனேன். அப்போ நான் இன்னொரு விஷயம் யோசித்தேன். நான் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் பெண்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக மோட்டிவேஷனல் வீடியோ அப்படின்றது யாருமே போடல. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எந்த சேனல் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. சரி, ஓகே, நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி நமக்கு தெரியும், அவங்களுடைய அருமை பெருமைகளை பற்றி நமக்கு தெரியும். அப்போ ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைய வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருவரும் இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும். என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வந்துட்டு சகோதரர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணனாக இருந்தால் வந்துட்டு பெரிய வயது இருக்கிறவங்க அண்ணன், சின்ன வயது இருக்கிறவங்க வந்துட்டு தம்பி. அதனால் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலலாம் நிறைய விஷயங்கள் அப்படின்றது நமக்கு நடந்திருக்குதுங்க. எவ்வளவோ விஷயங்கள் அப்படின்றது நடந்திருக்குது. நம்ம எவ்வளவோ ஒடுக்கியிருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போனால் மறுபடியும் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம். என்னடா இங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி. நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி அடக்கி வச்சுருந்தாங்க. அப்போவே நம்ம வந்துட்டு அதிலெல்லாம் பயந்து நம்ம இல்லை, அதிலிருந்து நம்ம அழகாக வெளியில் வந்துட்டோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா பேர் ஃபெட்டப் ஆயிடுறாங்க. அப்போ இருக்கிறவங்களாம் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பெண்கள் அதை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தாலே போதும். அவங்களே அந்த இடத்துல சர்வே பண்ணக்குள்ள இப்போ இருக்கிறதுல நம்ம சர்வே பண்ணுறதுக்கு ஏமாந்து தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே வரணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த உலகம் இல்லைன்னு தாங்க நம்ம சொல்லணும். ஏன்னா பெண்ணினால் மட்டும்தான் இந்த உலகம் அப்படின்றது இருக்குது, என்னுடைய வந்துட்டு கருத்து. ஆனால் அதுதான் உண்மை. அதை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்துட்டு என்னதான் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி அதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா பெண்கள் இல்லாமல் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு குடும்பம் அப்படின்றது க்ரோத் ஆகணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் பெண் இல்லாமல் அந்த ஒரு குடும்பம் அப்படின்றது நிறைவு பெறாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே போல் இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. பெண்களும் தெரிஞ்சுக்கணும், ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்ச விஷயம், பட் இருந்தாலும் வந்துட்டு சொல்கிறேன் நான். அதாவது ஒவ்வொரு பிரசவ காலத்துலேயும் பெண்கள் மறுஜென்மம் எடுக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதில் இன்னொரு விஷயம், நான் வந்துட்டு இதை பற்றி கொஞ்சம் தேடி பார்த்தேன். நான் கொஞ்சமாக தான் தேடி பார்த்தேன். அப்போ என்ன நடந்ததுன்னா, அதாவது ஒரு பயங்கரமான கூர்மையான ஆயுதம் கொண்டு முதுகில் குத்துனா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வலி அப்படின்றது பிரசவ காலத்தில் பெண்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு பயங்கரமாக வலு கொடுத்து, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், ஒரு நல்ல ஒரு பாடி பில்டிங் இருக்கிறவங்க வலு கொடுத்து அதை வந்துட்டு குத்துனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வலி அப்படின்றது இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்கவே வந்துட்டு நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குல்ல, பயமாக இருக்குல்ல. பட் அதெல்லாம் தாங்கிக்கிறவங்க தான் பெண்கள். ஒவ்வொரு பிரசவத்துக்கும் போயிட்டு வர பெண்கள் எல்லாருமே அடுத்த ஜென்மத்தில் தான் இவங்க வெளியிலேயே வராங்க, அப்படி தான் நம்ம சொல்லணும். இவர்களுக்கான மரியாதை அப்படின்றது கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாத்தையும் நம்ம பொதுவாலாம் வந்துட்டு கிடைக்கல அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஒரு சிலர் இந்த மாதிரியும் இருக்காங்க. ஒரு சிலர் நிறையா பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா கணவர்மார்கள் வந்துட்டு வீட்டில் வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறையா உதவிகள் அப்படின்றது செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு எப்போ எங்கள் அம்மா மேலே மரியாதையும் என்னுடைய மனைவி மேலே வந்துட்டு, எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இவங்க மேலாம் மரியாதை இருக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, நான் ஊருக்கு வேறு ஒரு வேலை விஷயமா போகிறேன். அந்த இடத்துல வந்துட்டு என்னால் சமைச்சிட்டு வேலைக்கு என்னால் போக முடியல. ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சமைச்சு முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. சமைச்சு வச்சுருவாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சிட்டு வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு, ஆடு மாடுலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட் நாங்களாம் சின்ன வயசில் இருக்கக்குள்ள அப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. அப்போலாம் விறகடுப்பு, அப்போ இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. நம்ம வந்து ஒரு அடுப்பில் தான் செய்கிறோம், கரண்ட் அடுப்பு, அப்புறம் கேஸ் அடுப்பு இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம செய்கிறோம். பட் ஆனால் என்னால் செஞ்சுட்டு என்னால் வேலைக்கு போக முடியல. ஒரு நாள் எழுந்துச்சி வந்துட்டு நேரமாக செஞ்சாலும் அடுத்த நாள் எனக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறது பெரிய வேலையாக இருக்குது. ஸோ அப்போ நான் அந்த இடத்துல யோசித்தேன். நான் இந்நேரம் நம்ம வீடாக இருந்திருந்ததுன்னா இந்நேரம் நமக்கு நிறையா அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்களே, இப்போ இந்த ஒரு விஷயம் தெரியுது. அண்ட் அதே போல் எனக்கு உடல்நல சரியில்லாதப்பையும்
அதே தாங்க நடந்தது. இந்நேரம் அம்மா இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது, அப்பா கூட இருந்தாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது, அம்மா, அப்பா 2 பேரும் பார்த்துக்கிறது, கஞ்சி வச்சு குடுக்குறது, இது போன்ற செயல்கள் அப்படின்றது பண்ணுவாங்க. அப்போ சிஸ்டரோட வந்துட்டு பாசம் அப்படின்றது எப்போ எனக்கு தெரிய வந்ததுன்னா, நான் வெளியில் இருக்கக்குள்ள தான் எனக்கு அதுவும் வந்துட்டு தெரிய வந்துச்சு. சிஸ்டர் எனக்கு இல்லை, பட் இருந்தாலும் பக்கத்தில் சிஸ்டர் மாதிரி பழகிட்டு இருந்தோம் எல்லாருமே. வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன வயசுலேருந்து நாங்கள் பழகிட்டோம். ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் இல்லாத காலகட்டத்தில் தான் அவங்களுடைய அருமை அப்படின்றது தெரியுது. உணவு இல்லை அப்படின்னக்குள்ளே வந்துட்டு டக்குன்னு எனக்கு அம்மா ஞாபகம், உடம்பு சரியில்லை கல்யாணத்து பிஃபோர் த மேரேஜ் உடம்பு சரியில்லை அப்படிங்கக்குள்ள எனக்கு வந்துட்டு அம்மாவோட அருமை அப்படின்றது எனக்கு அந்த இடத்துல தெரியும். அதுக்கு முன்னாடியே நாங்கள் இதுவாக தான் இருப்போம், ஜாலியாக பேசிப்போம், அப்பாட்ட சொல்லாத விஷயம் கூட அம்மாட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இதுவாக தான் இருப்போம். பட் இருந்தாலும் அந்த ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது இல்லைங்களா, அது அந்த இடத்துல தான் வந்துட்டு பயங்கரமாக எனக்கு க்ரியேட் ஆச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் இதெல்லாம் சாதாரணமாக கிடச்சிரும் அப்படின்றத ஒரு சமயம். ஆஃப்டர் மேரேஜ் நமக்காக வந்துட்டு ஒருத்தர் நிற்கிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா மனைவியை தவிர அதிகமாக, அதாவது அம்மாவுக்கு அடுத்தது மனைவி வந்துட்டு அந்த இடத்துல தான் நிற்பாங்க. ஏன்னா வந்துட்டு மருமகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ நமக்கு அவங்க எல்லாமே அவங்க தான். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே என் கூட நின்றவங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நின்னாங்க. ஸோ இந்தந்த வழிகளெல்லாம் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் பெருசாக ரிலேஷன்ஷிப் கிடையாது. சரி அம்மாவாவது நம்மளை பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம், பட் வந்துட்டு யாருன்னே தெரியாது. ஸோ லவ் பண்ணோம், அந்த ஒரு இதில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்படி இருக்கிற சமயத்துலேயும் நம்ம கூட வந்துட்டு இருந்து நமக்கு கஷ்டப்படுற காலகட்டத்தில் எனக்கு இது வேணும், அது வேணும், அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, எனக்கு நகை வாங்கி கொடு, எனக்கு அதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லாமல், ஸோ நம்ம கூட வந்துட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ வாழ்க்கை அப்படின்றத வந்துட்டு ரன் பண்ணோம். அப்போ மனைவியோட இது வந்துட்டு எனக்கு புரிஞ்சுது. எனக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ளே என்ன ஒருத்தவங்க திட்டாங்கன்னு சொல்லக்குள்ளே என்னுடைய மனைவி வந்துட்டு பொங்கி எழுந்து அந்த இடத்துல சண்டை போட்டாங்க. அந்த ஒரு தருணத்தில் வந்துட்டு ஓகே அப்பா நமக்காக எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஏன்னா மனைவிக்கு தான் அந்த இடத்துல கோபம் வரும். இது எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்குமே வந்துட்டு கண்டிப்பாக இது கிடைக்காமலாம் இருக்காது. ஆனால் பிரச்சனை என்னென்னா இங்கே விட்டு கொடுக்குற தன்மை அப்படின்றது இல்லாததுனால தான் இங்கே நிறைய பேர் வந்துட்டு ஸோ நீ பெரியாளா, நான் பெரியாளா, நான் எதுக்கு உனக்கு விட்டு தரணும், நீ எதுக்கு எனக்கு விட்டு தரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சூழ்நிலைக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா, விட்டு கொடுக்குற மனப்பான்மை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் அவங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மனைவி இல்லாமல் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் நிறைய பேர் குடிச்சிட்டு வந்து மனைவியை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு அது புரியும். நமக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அவங்க வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை அப்படின்றது அமையாது. பர்மனெண்ட்டாக இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணி ஒரு சுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் பெண்கள் அப்படின்றவங்க ரொம்ப வந்துட்டு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நபர். அவங்க இல்லாமல் இந்த உலகம் கிடையாது, நீங்கள் கிடையாது, நான் கிடையாது, இங்கே எதுவுமே கிடையாது. விலங்குகளை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் விலங்கு இல்லைன்னா அங்கே விலங்கோட இதுவே கிடையாது. எல்லாத்துலேயுமே ப்ரொடெக்ஷனோடையும் பொறுப்போடையும் இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் தான். ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் சண்டை போடுறது, விட்டு கொடுத்து யாருக்கோ எதுக்கோலாம் நம்ம வந்துட்டு விட்டு கொடுத்து போகிறோங்க. இந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றது போகக்கூடாது. அப்படின்றதுல என்ன இருக்குது, சம்பளம் தரான் அப்படின்றதுக்காக அவன் என்ன திட்டினாலும் நம்ம அதெல்லாம் சகிச்சுட்டு காதில் வாங்கிக்கிறோம். நமக்காக நமக்கு ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லை நம்ம கூட இருந்து நமக்காக எல்லாமே பண்ணுறவங்க, நமக்காக வாழ்க்கையை ஷேர் பண்ணவங்களுக்கு நம்ம விட்டு தரணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் தங்கச்சி இருக்காங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பாவோட தங்கச்சியெல்லாம் வந்துட்டு டெய்லியும் ஃபோன் பண்ணி 2 ஹவர் 3 ஹவர் என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரியல, அவ்வளோ பேசிட்டு இருக்காங்க. எப்போவுமே அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு தங்கச்சி பாசம், நமக்கு தங்கச்சி இல்லையா அப்படின்ற ஒரு ஏக்கம். உங்களுக்கெல்லாம் தங்கச்சி இருக்குன்னா அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி, சொந்தங்கள் அப்படின்றது ஒரு முறை நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அது சேர்ந்தாலும் பழைய வந்துட்டு நினைவுகள் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் அதுதான். ஸோ சைக்காலஜியும் அதுதான். அதனால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. பெண்களுக்கான மரியாதையை நம்ம வந்துட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி நிறைய தவறுகளை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நான் ஒரு சில இடங்களில் பார்க்குறேன். அதை வச்சு தான் ஸோ இந்த ஒரு யோசனை வந்தது. ஏன்னா அவங்க வந்துட்டு வேறு லெவல் மாசுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதை பற்றி வந்துட்டு நமக்கு ஒரு பாட்டே வந்திருக்கும் பிகில் படத்தில். ஸோ அந்த பாட்டை தான் நான் அனைத்து பெண்களுக்கும் இந்த இடத்துல டெடிகேட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை பெண்களாக இருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஏதோ நான் வேறு எதுக்கோ கொண்டு வந்து என் மனக்குமுறல் எனக்குள்ளே நடந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன். நான் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.